ஹரே கிருஷ்ணா. மனித வாழ்வின் குறிக்கோள் பாகம் 2. உங்கள் நாட்டை ஆன்மீக தளத்தில் அமையுங்கள். செப்டம்பர் 1972 நைரோபி பல்கலைக்கழகத்தில் பேசும்படி கேட்டுக் கொள்ளப்பட்ட போது மாணவர்களும் அரசு அதிகாரிகளும் கூட்டமாக நிறைந்திருந்த டைப்லா ஹாலில் ஸ்ரீல பிரபுபாதா உரையாற்றினார். அவ்வுரையில் வளர்ந்து வரும் நாடான கீன்யாவின் மக்களுக்கு அவர் வழங்கிய அறிவுரையாவது ஆன்மீகமாக வளர்ச்சி அடையுங்கள். ஏனெனில் ஆன்மீக வளர்ச்சியே முழுமையான வளர்ச்சி. அமெரிக்கர்களையும் ஐரோப்பியர்களையும் நகல் செய்யாதீர்கள். அவர்கள் பூனைகளையும் நாய்களையும் போல் வாழ்கிறார்கள். அணுகுண்டு வந்தாயிட்டு. அடுத்த போர் நிகழும் போது அவர்களின் வானளாவிய கட்டிடங்கள் மற்றெல்லாம் அழிந்து போகும். ஸ்ரீமதியரே, ஸ்ரீமான்களே, கிருஷ்ண உணர்வை பரப்புவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள உங்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொருவரும் வாழ்வில் மகிழ்ச்சியாயிருக்கும் நிலைக்கு சமுதாயத்தை இட்டுச் செல்லும் நோக்கத்தோடு கிருஷ்ண உணர்வு இயக்கம் ஏற்பட்டுள்ளது. இன்று மனித வாழ்வின் நோக்கம் பற்றி பேச இருக்கிறேன். இந்த நோக்கத்தை உலகம் முழுவதும் அறிய செய்ய நாங்கள் முயற்சிக்கிறோம். மனித பிறவி பற்பல லட்சக்கணக்கான ஆண்டுகளின் பரிணாம வளர்ச்சிக்கு பின் பெறப்பட்டுள்ளது. பத்ம புராணத்தின்படி 84 லட்சம் உயிரின வகைகள் உள்ளன என்பதை நினைவிற் கொள்ள வேண்டும். நீர்வாழ் ஜந்துக்கள் முதலில் தோன்றின. படைப்பின் துவக்கத்தில் பூமி முழுவதும் நீரில் மூழ்கி இருந்ததாக வேத இலக்கியங்களிலிருந்து அறிகிறோம். பௌதிக உலகம் 5 ஆதார பொருட்களால் ஆனது. அவையாவன நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இவை தவிர 3 நுண்ணிய பொருட்கள் உள்ளன: மனம், புத்தி, அகங்காரம். இந்த திரைகளுக்கு பின்னால் உயிராத்மா உள்ளது. அது இந்த 8 பொருட்களால் மூடப்பட்டுள்ளது. இந்த தகவல் பகவத்கீதையில் தரப்பட்டுள்ளது. உயிராத்மா மனித பிறவிகளில் மட்டுமே உள்ளது என்பதல்ல. நாம் எல்லாமே உயிராத்மாக்கள். மிருகங்கள், பறவைகள், ஊர்வன, பூச்சிகள், மரங்கள், செடிகள், நீர்வாழினங்கள் எல்லாமே. உயிராத்மா பல உடைகளை அணிந்து கொண்டிருக்கிறது. இது உங்களில் சிலர் சிவப்பு நிறத்திலும் சிலர் பச்சை, வெள்ளை நிறங்களிலும் வகை வகையாக உடை அணிந்திருப்பதை போன்றது. ஆனால் நாம் உடைகளை பற்றி பேச வரவில்லை. நீங்கள் உயிராத்மா என்பதுதான் முக்கியம். பகவத்கீதையில் 5.18 கூறப்பட்டுள்ளதாவது: வித்யா வினய சமபன்னே பிராமணே கவி ஹஸ்தினி சுனி சைவ ஸ்வபாகேச்ச பண்டிதா சமதர்சினஹ. அடக்கமுள்ள சாது உண்மையான ஞானத்தின் வாயிலாக கற்றறிந்த தன்னடக்கமுள்ள அந்தணன், பசு, யானை, நாயை தின்பவன் இவர்கள் எல்லாரையும் சமநோக்கில் காண்கிறான். நிறம், அறிவு, இனம் ஆகிய அடிப்படையில் ஞானி வேறுபாடுகள் காண்பதில்லை. ஒவ்வொரு உயிர்வாளியையும் அவன் அணு அளவிலான உயிராத்மாவாகவே காண்கிறான். கேசாக்ர சதபாகஸ்ய சதாம்ச சாத்ருசாத்மஹ ஜீவ சூக்ஷ்ம ஸ்வரூபோயம் சாங்கதீதோஹி சித்கணஹ. எண்ணற்ற ஆன்மீக அணுக்கள் உள்ளன. அவை ஒவ்வொன்றின் அளவு முடி நுனியின் அளவில் 10,000ல் ஒரு பங்காகும். ஆத்மாவின் அளவை கண்டறிவதற்கான உபகரணங்கள் நம்மிடம் இல்லாததால் அதன் அளவு இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது ஆத்மா அணுவை விட அளவில் சிறியது. இந்த சிறு துகள் உங்களுள்ளும் என்னுள்ளும் யானை போன்ற மிகப்பெரிய மிருகங்களினுள்ளும் எல்லா மனிதர்களிலும் எறும்பு, மரம் போன்ற எல்லாவற்றினுள்ளும் இருக்கிறது. எனினும் ஆத்மாவை விஞ்ஞான ரீதியாக அளவிட முடியாது. உடலில் ஆத்மா எந்த இடத்தில் உள்ளது என்பதை மருத்துவர்களாலும் கூற முடியாது. ஆகையால் பௌதிக விஞ்ஞானிகள் ஆத்மா என்று ஒன்றில்லை என்ற முடிவிற்கு வருகிறார்கள். ஆனால் அது உண்மை அல்ல. ஆத்மா இருக்கிறது. ஆத்மா இருப்பதுவே உயிருள்ள உடலுக்கும் மரணமடைந்த உடலுக்கும் இடையேயான வேறுபாடு. ஆத்மா வெளியேறியதும் உடல் மடிகிறது. அப்போது அதற்கு மதிப்பில்லை. ஒருவர் எவ்வளவு பெரிய விஞ்ஞானியானாலும் தத்துவ ஞானியானாலும் ஆத்மா உடலை விட்டு நீங்கியவுடன் உடல் மடிகிறது என்பதை ஒப்புக்கொண்டே ஆக வேண்டும். அப்போது உடலுக்கு மதிப்பில்லாமற் போவதால் நாம் அதை எரிந்து விடுகிறோம். இதை நாம் புரிய முயற்சிக்க வேண்டும். மதிப்பு ஆத்மாவிற்கே, உடலுக்கல்ல. ஆத்மா இடம்பெயர்கிறது என்பது பகவத்கீதையில் விளக்கப்பட்டுள்ளது. வாஷாம்சி ஜீர்ணானி யதா விஹாய நவானி கிருஹ்ணாதி நரோபராணி ததா சரீராணி விஹாய ஜீர்ணுனி
அஞ்ஞானி சம்யாதி நவானி தேஹி. பகவத்கீதை 2.22 பழையவற்றை களைந்து புதிய ஆடைகளை ஒருவன் அணிவது போல் பழைய உபயோகமற்ற உடல்களை நீக்கி புதிய உடல்களை ஆத்மா ஏற்கிறது. ஹரே கிருஷ்ணா. இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சி தொடரும். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.